காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். முதல்வர்மான் அடியனுக்கு உபதேசித்த இந்த உபதேசத்தையே தமபத பாடங்களாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன். எல்லா சமயங்களிலுமே பிராமணர்கள் வெளியிருந்து நுழைவதும், அதன் பிறகு அந்த சமயங்களில் அதில் ஒரு சில சமயங்களை புத்தரை போன்றவர்கள் இருக்கும் வரை அவர்களை ஏசுவதும் பேசுவதும், அவரை அப்படி எதிர்ப்பதும், பிறகு அவர்களுடைய கொள்கை வென்ற பிறகு மீண்டும் இவர்களே உள்ளே நுழைந்து அதனுடைய ஆதாரமான அந்த சாத்திரங்களில் பொய்களை கலந்து அவைகளை கெடுத்து விடுவதும் பிராமணனுடைய இயல்பு. அதே போல் தமபத பாடத்திலும் இப்படி அவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அட்டஜாதக கதைகள் மிகவும் அருமையானவை. அவை தனது முற்பிறவிகளை புத்தர் பெருமான் உணர்ந்து அதில் அவர் தான் கற்ற பாடங்களை வைத்து ஒரு பிறவியாக முன்னேறி எப்படி புத்தர் என்ற பெருநிலை அடைந்தார் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதில் எந்தவித நடுநிலையோடு இருந்து அவருடைய தவறான பிறவிகளை எல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை நான் சொல்லலாம், சிறு வயதில் படித்திருக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அதை பாடமாக எடுக்கலாம் என்று எடுத்து பார்க்கும்போது இணையதளங்களில் எல்லாத்திலையும் ஒரு பிராமணன் என்று அங்கங்கு பிராமணன் என்ற வார்த்தையை செருகி அதிலே பாப்பாரநாத்தம் அடிக்க வைத்து வைக்கிறார்கள். அதனால் இந்த பாப்பாரநாத்தம் இல்லாத தம்மபதமாக பார்த்து தான் அதற்கு பிறகு அட்டஜாத கதைகளை பார்த்து தான் அதற்கு பிறகு தான் அவைகளை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அது எவ்வளோ நாளாகும் என்று தெரியவில்லை. தம்மபத பாடத்தில் இம்மாதிரி பிராமணன் அப்பா அம்மா கொலை பண்ண அவ்வளோ பாசராதுன்னு போய் செருகி அந்த ஆணிவேரிலேயே அதை விஷம் வைத்து அதை அழித்து விடுவது, அந்த சமயம் என்கின்ற மிகப்பெரிய மரத்தை அழித்து விடுகிற வேலையை தான் பிராமணர்கள் ஒவ்வொரு சமயத்திலையும் செய்வார்கள். புத்த சமயத்திலும் இதை செய்தார்கள், அழித்து விட்டது. இவ்வளவுதான். அதனால் நான் அவைகளை தம்மபதம் தான் முடிவான புத்தகம் அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இந்த பிறகு குருநாதரான பிரம்மேந்திரரும் எந்த ஒரு புத்தகத்தின் பிரதிநிதியாகவும் ஆக்கி கொண்டு விடாது என்ன மிகவும் துல்லியமாக சொன்னார் என்றால் அவருக்கு தெரிந்திருக்கிறது. எல்லா புத்தகத்தையும் கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் என்று. அதனால் நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. சொந்த அனுபவத்திலிருந்து பேசு என்றார். எனது சொந்த அனுபவம் புத்தர் பெருமானை நிர்வாண நாடு என்கின்ற அந்த வெளிக்கடந்த அந்த நாட்டிலே சென்று நிர்வாண பேற்றிலே இருக்கின்ற புத்தர் பெருமானிடம் நேரடியாக உபதேசம் பெற்று வந்த அனுபவம் தான் சொந்த அனுபவம். அவ்வளவுதான். இப்போ இதை நான் போகும்போதோ அதுக்கு ஒரு ரெக்கார்டர் கருவியை எடுத்துக்கொண்டு அங்கே போய் ஆதாரங்களை திரட்டி அதை உடனே புத்தர் உபதேசம் செய்தது அந்த இதில் பதிவு போட்டு அதை கொண்டு உங்களுக்கு போட்டு காட்டி இப்படிலாம் செய்ய முடியாது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை தான் மிகப்பெரிய பலம், அந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய பலகீனம். இவ்வளவுதான். அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அதனால தான் அறம் என்கின்ற அந்த தண்டனை என்றது இடையிலே சரியாக வருகிறது. ஏனென்றால் அந்த ஆன்மீகத்தை வைத்து ஒரு அறிஞர் உண்மையாளர் தான் பெற்ற அந்த உயர்ந்த அனுபவங்களை அவைகளை நோக்கி வாருங்கள் என்று சொல்லுவதற்காக அவைகளை பற்றி விளக்கும் பொழுது அங்கு பிராமணனும் ஊடே நுழைந்து ஆமாமரி என்று போட்டு அவன் பொய்களையும் செருகி விடுவான். ஏனென்றால் அதை கேட்கின்ற மக்களுக்கு சரிபார்ப்பதற்கான கருவிகள் இல்லை இன்று வரை. அதை சரிபார்ப்பதற்கான வழிவகைகளும் அவர்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு உண்மையாளன் சொல்லுவதற்கும் அவர்களுக்கு அந்த பௌதீக ரீதியான நிரூபணங்கள் இருக்காது. அதே போல் பொய்யன் சொல்லுகிற பொய்களுக்கும் பௌதிக ரீதியான ஆதாரங்கள் இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல அப்போ எது வேலை செய்கிறது என்றால் பாவ புண்ணியம் வேலை செய்கிறது. அப்போ புண்ணியம் அதிகம் இருக்கிறவர்களுக்கு கடவுள், குருநாதர்கள், இப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் பொய்களை நம்பிவிடாதபடிக்கு அவர்களை தடுத்து காப்பாற்றி கொண்டு போய் விடுகிறார்கள். புண்ணிய குறைவானவர்கள் பாவகிகள் கூட சொல்ல முடியாது. இந்த புண்ணியம் என்பது இல்லாத புண்ணியத்தை சிறிது குறைவாக உள்ளவர்கள் அவ்வாறு காப்பாற்றப்படுவதில்லை. இதுதான் உண்மை. அதனால தான் புண்ணியம் செய்யுங்கள் என்பதை முன்னாடியே சொல்லுகிறார்கள். அப்போ அந்த புண்ணியம் என்பதெல்லாம் எதெல்லாம் புண்ணியம் திரும்ப பாப்பான்கிட்டே விளக்கம் போனோம்.
அவன் பிராமணனுக்கு பசுதானம், கோதானம், நிலதானம், அந்த தானம் பண்ணுறது ஒன்றியம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னே அதுக்கு பிறகு அது யார் பிராமணன் போனால் பிரம்மஞானத்தை அடைந்த எந்த ஜாதியில் இருந்தாலும் பிரம்மஞானத்தை அடைந்த பிராமணன் என்பதற்கு பதிலாக பிறப்பினால் கண்ட கைஷடியும் பிராமணன் என்றாகி அவனுக்கெல்லாம் தான தர்மம் செய்ய வைத்து அப்போ ஒரு அக்கிரமக்காரர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து அவர்கள் அக்கிரமம் செய்தாலும் அவர்கள் நல்லா வசதியாக வாழும்படி செய்த அந்த பாவம் அவர்களுக்கு சேர்ந்து விட்டது. அப்படி சேர்ந்து விட்டதனால் வேந்தர்களும் முழுவதுமாக பாவத்தினால் அழிந்தது. உலகம் தர்மத்திலும் பாவ புண்ணியத்தில் இயங்குவது. அப்போ வேந்தர்குலம் அழிவதற்கு இதுதான் காரணம். நானே சொல்லவில்லை, இது திருமூலரும் அதை சொல்லுகிறார் ஒரு வரியிலே, வேந்தர்குலம் அழியும் என்றெல்லாம். இந்த மாதிரி பார்ப்பனன் கருவறை பூஜை செய்ய விடுவதனால், ஏன்னா பார்ப்பனன் தீமை எண்ண தீமை, வேறு ஒன்றும் இல்லை. அந்த எண்ணம் தான் ஆன்மீகத்துறையில் மிகவும் முக்கியம். அந்த கருவறையில் நுழைந்து அந்த கடவுளை பூஜை செய்வது என்பதற்கு மிகப்பெரிய நல்ல எண்ணம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எண்ணத்தினால் புறச்சடங்குகளை பெரிதுபடுத்தி காட்டி தங்கள் உயர்ந்தல் என்று காட்டுகிற எண்ணமே ஒரு கெட்ட எண்ணம் தான். அதனால் அந்த எண்ணம் உடையவர்கள் நுழைந்து அவர்களை நுழைய வைத்த பாவத்தினால் முதல் தண்டனை அந்த வேந்தர்களுக்கு என்று தான் அதை அவர் சொன்னார். அதே போல் அழிந்து விட்டது அது. இப்பொழுது அதே தான் இதில் இருக்கிற பாவம் புண்ணியம் என்பதை நீ புண்ணியத்திற்கான விளக்கத்தை பிராமணங்கிட்ட கேட்டு அவன் சொல்கிற புண்ணியம் என்பது எப்படி கட்டணம் உள்ளவன் சொல்லுகிற விளக்கம் அது உனக்கு உண்மையான பாவத்தையும் உண்மையான புண்ணியத்தையும் காட்டாது. அப்படித்தான் இந்தியாவிலே மாபெரும் புத்த சமயம் என்பது ஒட்ட ஒழிந்து விட்டதன் காரணம் இதுதான். இல்லைன்னா வேறு ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள், அதையும் பாப்பானை கேட்டு சொல்லாதீங்க. உங்கள் புத்தியில் உங்களுக்கே உரைச்சிதுன்னா அதோட சொல்லுங்கள். டிஸ்கஷனில் என்கிட்ட சொல்லலாம், அநேகமாக இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்றதெல்லாம் யார் ஒன்றும் எப்படி ஒன்றும் நினச்சிக்கலாம். அது தேவையில்லை. உண்மை என்பதே இதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சித்தர் வாக்கு மூலமாகவும். இன்று நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, அதை கண்கூடாக பார்க்கிறீர்கள். வேந்தர்குலம் அழிந்து அவர்களுடைய வாரிசுகள் பொன்வைந்த பராந்தரசன் வாரிசை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு அது கொடிய பாவம் என்பது சித்தர்களின் வாக்கு. அது சரியாக பலித்தும் இருக்கிறது. இவ்வளோ, அதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கத்தை ஏற்றுக்க முடியலன்னா நீ பாப்பரவங்கிட்ட ஏற்கனவே மண்டையை கொடுத்து உன் மண்டையை மரமண்டையாக ஆக்கி விட்டாய், அதனால் இந்த உண்மை உனக்கு ஏறவில்லை, அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ளணும். அவ்வளவுதான். சரி, இங்கே ஒரு தமபத பாடத்திலே முனிவர் என்ற தலைப்பிலே அவர் நிறைய சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் புத்தர் பெருமான். அதை அவருடைய சீடர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதிலே அதை கெடுக்கப்படாத பாடங்கள் இவைகள் நன்றாக நிறைய இருக்கின்றன. நன்றாக அதிலே ஒரு பாடம்தான் இது, குதிரையை பழக்கி அடக்கியவன். அப்போ குதிரையை நன்றாக பழக்கி அடக்குவன் என்பது அந்த அளவிற்கு புலன்களை அடக்கி பழக வேண்டும். எந்த சமயமுமே இதைத்தான் சொல்லும். திருமூலர் சொன்னாலும் கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லார்க்கு அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லும். புத்தர் பெருமான் சொன்னாலும் இந்திரியங்களை நன்கு அடைக்குதல். அது எப்படின்னா பலவித உதாரணத்தை சொல்லி வருகிறார். யானைப்பாகன் யானை அடக்குவதை போல அப்படிலாம் சொல்லுவார். இப்போ இந்த பாடத்தில் குதிரை வளர்ப்பவன் அந்த குதிரையை எப்படியெல்லாம் பழக்குகிறான் அடக்கி, அதை போல் அந்த இந்திரியங்களை எல்லாம் அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அகங்காரம் நீக்க வேண்டும். இந்திரியங்களை புலன் என்பது சில பேர் நல்லா வத்தல் போட்டு உடம்ப அப்படியே கடுந்தவத்தில் கூட இருப்பான். ஆனால் பார்த்திங்கன்னா அகங்காரம் ஒழிஞ்சு இருக்காது. அது எல்லாம் ஒழித்திருக்க வேண்டும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறார். இந்திரியங்களையும் அடக்கி இருக்க வேண்டும், அகங்காரங்களையும் ஒழித்து இருக்க வேண்டும். ஆசைகளின் சுவடுகள் கூட இருக்கக்கூடாது அவனிடம். அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவனை கண்டே தேவர்களும் பொறாமைப்படுவார்கள் அப்படி சொல்கிறார். அவன் நிலை அவ்வளோ உயர்ந்தது என்றார். தேவர் நிலை என்றது உயர்ந்தது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி தெய்வத்துள் வைக்கப்படுவது உயர்ந்தது தான். ஆனால் அவர்களும் பார்த்து பொறாமைப்படத்தக்க வாழ்க்கை எது என்று கேட்டால் இதுதான். கள்ள புலக்குரம்பை கட்டோடு அழித்து அதே நேரத்தில் அகங்காரமும் இல்லாமல் அதே நேரத்தில் ஆசைகளின் சுவடுகளை இல்லாத ஒருவன் செய்து விட்டால், அது செய்து முடித்து விட்டால் அவனை பார்த்து அந்த தேவர்களும் பொறாமைப்படுகிறார்கள் என்று சொல்ல. அது அவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஆன்மீக என்ற பெயரிலே மக்களுக்கு ரிச்சுவல்ஸ் என்கின்ற சடங்கு சம்பிரதாயம் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது.
அந்த சடங்கு சம்பிரதாய சண்டைகள், உன் சடங்கு பெருசா என் சடங்கு பெருசா சண்டை. அது சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டார், இந்து மதம் அது இறந்துவிட்ட ஒரு டெட் ஸ்கெலட்டனாக ஆகிவிட்டது. வெறும் சடங்கு சம்பிரதாயங்களால் நிறைந்திருக்கிற அந்த உயிரற்ற அன்பு என்கின்ற உயிர் அற்ற ஒரு ஸ்கெலட்டனாக ஆகிவிட்டது. வெறுமனே விவேகானந்தராகும் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு மட்டும் சொல்கிறத தவிர அவர் என்ன சொன்னார், ஏன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஏன் ஸ்கெலட்டனாக மாறிச்சு, அப்போ அந்த சடங்கு சம்பிரதாயமே தேவையில்லையா, ஆனால் சடங்கு சம்பிரதாயமே வேணும், அது அன்பு என்கின்ற உயிரோட்டம் ஏன் இல்லாமல் போயிடுச்சு, இதை நீ டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தவங்க அழைச்சி ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணுகின்ற முயற்சியில் ஈடுபட்டால் நீ உண்மையான அக்கறை உள்ளவன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு வெறுமனே எமோஷனல் விஷயத்தை அப்படியே தூக்கி அவங்க சொல்கிற அறிவுகள் எல்லாம் சரிச்சிட்டு என்னென்னமோ நடந்து கொண்டே இருக்கு. அதனால தான் அது சமயம்னு அதுக்கு பேர் போகுது. அதனால் சமயங்களை தாண்டி வந்தால்தான் உண்மையான சாதகர்களுக்கு உண்மை புரியும். அது தாண்டாமலேயே வெறும் மதவாதம் மத சண்டையில் இறங்கி பார்ப்பனன் அது உன்னை சாதுரியமாக உபயோகப்படுத்தி அவன் இன்னொரு சமயங்கள் மீது உனக்கு வெறுப்பை உண்டாக்கி அந்த வெறுப்பை வளர்த்து கொண்டே தீனி போட்டு வளர்த்து கொண்டே இருப்பான். அது சரியான சமயம் வரும்போது உன்னை ஏவி விடுவான். அதே போல் அங்கே இருக்கிற பார்ப்பனன் அங்கே இருக்கிற ஆதிசமயனை வெறுப்பேற்றி அவனை ஏவி விடுவான். நீங்கள் 2 பேரும் அச்சின் சாவிங்களே தவிர அவங்க அச்சின் சாவுங்கடானே பதிவே கூட போடுறான் ஒரு பார்ப்பனன். அந்த மாதிரியான ஒரு இனம். அதனால் அவர்களை பற்றிய எச்சரிக்கையோடு அவர்களுடைய அந்த விளக்கங்கள்ன்ற பேரில் அதையெல்லாம் உள்வாங்கி கொள்ளாமல் இருப்பதற்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது மாத்திரம் போதாது. இந்த இந்திரியங்களை அடக்குதல், அகங்காரம் இல்லாமல் இருத்தல், ஆசையின் சூடுகள் இல்லாமல் இருத்தல், அதற்கான பயிற்சியும் முயற்சியும் வாழ்நாள் முழுவதும் அவைகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்ற இவைதான் உங்களுக்கு புத்தர் பெருமானை காட்டும். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி